ஏய் ராதிகா நில்லு. என்ன? உங்க அப்பா உனக்கு பாத்திருந்த பையனோட போட்டோவை கதிருக்கு அனுப்பியிருக்காரு போல இருக்கு. கதிர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாரு. நீ பாத்தியா? பையன் பாக்குறதுக்கு நல்ல லட்சணமா இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிரந்தரமான வருமானம் வர வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ராதிகா. ஆனா இவரு பேங்க் ஆபீசரா இருக்காருன்னு சொன்னாங்க. ஜாப் செக்யூரிட்டி, சொந்த வீடு இருக்கு. எந்த வகையில பார்த்தாலும் மைனஸ்ன்னு சொல்ற அளவுக்கு ஒரு காரணம் கூட இல்ல. எனக்கு என்னவோ இந்த சம்பந்தம் ரொம்ப சரியா வரும்னு தோணுது. கண்டதையும் நினைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல வரனை மிஸ் பண்ணிடாத. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. மனசுல வேற ஒருத்தரை வச்சுக்கிட்டு உடனே எப்படி அதை மாத்திக்கிறதுன்னு தானே நினைக்கிற. எனக்கு அது நல்லா புரியுது. ஆனா ராதிகா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு. பிற்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்காம பெரியவங்க ஏதோ சொல்லி வச்சுதான் உன் மனசு முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு. அது உண்மை இல்லைன்னு உனக்கு நீயே சொல்லிட்டு அந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி போடு. லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு சின்னதா கர்ச்சீஃப் வாங்குறதுல இருந்து சொந்தமா வீடு வாங்குற வரைக்கும் லைஃப் பார்ட்னர், குடும்பம், குழந்தைங்க நம்ம பார்த்து பழகுன நமக்கு பிடிச்சிருந்தது மாதிரியே கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அது எல்லாமே சாத்தியமே இல்லைங்கிறது நமக்கு புரியாமல்லாம் இல்ல. ஏதோ ஒரு பிடிவாதத்துல நம்ம எல்லாரும் அதை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து வெளியில வந்து கிடைச்ச வாழ்க்கைய புடிச்ச வாழ்க்கை மாதிரி மாத்திக்கிறதும் பெரிய விஷயம்தான். உனக்கு புரியும் நினைக்கிற ராதிகா. நீ உடனே மனச மாத்திக்கிட்டு நாளைக்கே சம்மதம் சொல்லி நாளான்னைக்கே கல்யாணத்தை பண்ணிக்கோன்னுலாம் சொல்லல. சமூக அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் பையன் நல்லவரா, கை நிறைய சம்பாதிக்கிற அளவுக்கு வேலையில இருக்காரு. இதுக்கு மேல பர்சனலா நீ பேசி பழகி பாரு. அவரை புடிச்சிருந்தா நீ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போ. ராதிகா, அவங்க வீட்லயும் ஒரு பையன்னு சொல்றாங்க. நாத்தனாரு கொழுந்தனாருன்னு எந்த தொந்தரவும் கிடையாது. உனக்கு விருப்பம்னா உங்களை தனி கொடுத்தனும் வைக்கிறதுக்கு கூட சம்மதம் உங்க அப்பா கிட்ட சொல்லிருக்காங்க. எனக்கு என்னமோ இது ரொம்ப சரியான சாய்ஸா தோணுது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ தொடங்கிட்டேன்னா வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ராதிகா. ஆமா, நீ அந்த மாப்பிள்ளை போட்டோ பாத்தியா? நான் வேணா உனக்கு ஃபார்வர்ட் பண்றேன், நீயும் பாரு. எதிர்பார்ப்பு இல்லாம பார்த்தனா கண்டிப்பா உனக்கு ஏமாற்றம் இருக்காது. பாத்துக்க, அனுப்பி விடுறேன். பெரிய பிலாசபர் வந்து எனக்கே புத்தி சொல்லிட்டு போறான். பேங்க் மாப்பிள்ளைன்னு சொன்னதும் பல்ல அழிச்சிட்டு போயிடுவேன் நினைச்சிட்டா போல இருக்க. இந்த ராதிகாவை பத்தி இன்னும் உனக்கு சரியா தெரியல. நான் தப்பான முடிவெடுத்தாலும் அதை சரியாக்கிறதுக்கு தான் போராடுவனே தவிர என் முடிவெல்லாம் மாத்திக்க மாட்டேன். ராதிகா, ஏண்டி தூங்காம என்னடி இங்க உட்கார்ந்திருக்க? தூக்கம் வரல? எந்திரிச்சு வா. ஏய், உன்னதாண்டி சொல்றேன், வா. ஹே ராதிகா, என்னடி ஆச்சு? எதுக்குடி பழுதுட்டு இருக்க? ஏண்டி, வாயை திறந்து சொன்னா தானே தெரியும். சொன்ன மட்டும் என்ன செஞ்சிட போறீங்க? என்னடி இப்படி கேட்டுட்ட? உனக்கு நான் ஒண்ணுமே செஞ்சது இல்லையா? என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். உங்க மகளை என் மகனுக்கு தான் கட்டி வைப்பேன்னு சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வேலை வாங்குனீங்க. நானும் உங்க பேச்சு கேட்டு ஏமாந்து மாமாவை கட்டிட்டு உங்க வீட்டுல தான் வாழ போறேன், நம்ம வீட்டு வேலையை தான் செய்யறோம்னு உழைச்சு கொட்டி ஓடா தேஞ்சதுதான் மிச்சம். உங்களுக்கும் உங்க மருமகளுக்கும் ஒரே புத்தி தான். நேத்து வந்து அவ கூட என்ன கூப்பிட்டு உனக்கு பிடிச்சவனை கட்டிக்கிறத விட உன்னை பிடிச்சவனை கட்டிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு டயலாக் பேசி அட்வைஸ் பண்றா. நானும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இன்னும் இங்க சோத்துக்காக இருக்கேன் பாருங்க. என்ன சொல்லணும்? இப்ப என்னடி ஆச்சு? அவ சொல்லிட்டா அது அப்படியே நடந்துருமா? நான் உன்னை விட்டுருவேன் அடி. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு தானே கேக்குறேன். உங்களுக்கு ஒரே பிரச்சனை, உங்க மகன் உங்களை எடுத்தறிஞ்சு பேசிட்டான். உங்க சுய மரியாதைக்கு ஒரு இழுக்கு வந்துச்சுன்னா உடனே புடவைய தூக்கி சொருகிக்கிட்டு கொண்டைய அள்ளி முடிஞ்சுக்கிட்டு
பெருசா போராட்டம் பண்றேன்னு வாசல்ல போய் உட்கார்ந்தீங்கல்ல, எங்க அப்பா எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாத்திருக்கேன், நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்றப்பவும் அதே மாதிரி கோவம் வந்து நீங்க பேசிருக்கணுமா இல்லையா? இல்ல, இந்த பொண்ணு பாக்குற சம்பிரதாயம் எல்லாம் வேண்டாம், ராதிகாவை நான் கதிருக்கு தான் கட்டி வைக்க போறேன்னு சொல்லிருக்கணும்ல. ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா? இப்ப போய் அண்ணன் கிட்ட ராதிகாவை கதிருக்கு தான் கட்டி வைக்க போறேன்னு சொன்னா என்னையும் அவர் ஒரு பைத்தியக்காரி மாதிரி பார்க்க மாட்டாரு? ஏற்கனவே தாலி கட்டிக்கிட்டு வந்தவள அத்து விட்டுட்டு ரெண்டாம் தரமா கட்டி கொடுக்கறதுக்கு எந்த அப்பன் தாண்டி ஒத்துக்குவான்? அது தங்கச்சி வீடாவே இருந்தாலும் எப்படி ஒத்துக்குவான்? அது எல்லாத்தையும் தாண்டி அந்த தனமும் சரி, கீழ் வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒட்டு கேட்கறதுக்கு காதை தீட்டி வச்சுக்கிட்டு தயாரா காத்திருக்காங்க. நான் மட்டும் தனத்தோட தாலிய புடுங்கிக்கிட்டு அவளை துரத்தி விட போறேன்னு சொன்னா சும்மா இருப்பாங்களா? அடுத்த நிமிஷமே போலீஸ்ல கேஸ் கொடுத்து உள்ள தூக்கி வச்சிட மாட்டாங்க? ஓஹோ, உங்க சேஃப்டியை தான் பாக்குறீங்களா? அப்ப நான் என்ன பார்க்க வரவனை கட்டிக்கிட்டு விருந்து சாப்பாட்டுக்கு உங்க வீட்டுக்கே வந்து சாப்பிட்டுட்டு போக சொல்றீங்க? ஏண்டி, என் கூட இத்தனை நாளா இருந்தோம், என்னை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கியேடி. இப்ப என்ன, நாளைக்கு பொண்ணு பார்க்க தானே வராங்க, பரிசம் போட வரல, ஒரு டம்ளர் காப்பியை கொண்டு போய் குடுக்கறதுல என்னடி ஆயிட போகுது? ஜாலியா கொண்டு போய் குடு. பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் மூக்கு சரியில்லை, மொழி சரியில்லை, குட்டையா இருக்கா,